ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள வழக்கம் போல போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல க்ரூஷியல் பாயிண்ட் கொடுத்துருப்பேன், பட் அது சொல்லியே தான் கொடுத்துருப்பேன். இன்னைக்கு பெருசாக க்ரூஷியல் பாயிண்ட்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்த பாயிண்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 21,850. பட் அது கொஞ்சம் முன்னாடி திரும்பியிருந்தாங்க. இதுக்கு நம்மளால கிரெடிட் எடுத்துக்க முடியாது, பிகாஸ் நியூஸஸ் சரியா வரல. ஸோ அதனால மார்க்கெட்ஸ் திரும்பியிருந்தாங்க. பட் ஸ்டில் நேத்திக்கான வீடியோஸில் நான் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். இன்னைக்கான மார்க்கெட் வந்துட்டு ஆப்ஷன் பையர்ஸ்க்கானது கிடையாது. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இன்னைக்கான மார்க்கெட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்னைக்கான மார்க்கெட் கன்சால்டேஷன் தான். மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் சின்ன சின்ன ரீல்ஸ் போடுறவங்க பேச்சை கேட்டுட்டு காலோ இல்லை புட் அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். பிகாஸ் மார்க்கெட்ஸில் ப்ரீமியம் ஃபுல் பீக்கில் இருந்துச்சு. எக்ஸ்பைரி டே, பட்ஜெட்டு எல்லாம் சேர்ந்து வருது அண்ட் எலெக்ஷனும் இந்த வருஷம் வருது. ஸோ பட்ஜெட்டில் பெருசாக எந்த டிசிஷனும் இருக்காது. மார்க்கெட்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு ஃப்ளாட்டாக க்ளோசிங் வைக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். நீங்கள் அதனால ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்க, நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் ஆப்ஷன் பையிங்கில் பெருசாக ப்ராஃபிட் வராதுங்கிறத நேத்திக்கான வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சா நேத்திக்கான வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. ஸோ கிளியர் அண்ட் கட்டாக அதை நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு கன்சால்டேஷன். இங்கே ஓப்பன் ஆனாங்க, கீழே அகைன் மேலே, அகைன் கீழே, அகைன் மேலே, அகைன் கீழே, அகைன் மேலே. ஸோ நேத்தியோட க்ளோசிங் டு இன்னையோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சேஞ்சஸ் இல்லை. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் நமக்கு வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்டோட டோட்டல் மூமெண்டமே. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து டோட்டல் மூவி இன்னைக்கான மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் எதர் கால் ஆப்ஷன் சைடில் போயிருந்தாலும் சரி, புட் ஆப்ஷன் சைடில் போயிருந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லாஸஸ் தான் இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்திருக்கும். ஈவன் தோ நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் கரெக்டாக இருந்தாலும் கூட இன்னைக்கு ப்ரீமியம் டிகே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும், ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ரீமியம் டிகேல நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது உங்களால். ஸோ ஆப்வியஸ்லி இன்னைக்கான மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருந்திருக்கும். பட் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு பெருசாக ஆக்சுவலாக லாஸ் தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி அங்கங்கே ஸ்கேல்பிங் பண்ணிங்கன்னா தப்பிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் லாஸஸ் தான் மேக்ஸிமம் வந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் லெவல் இந்த பாயிண்ட் தான். ஸோ எக்ஸாக்டாக ஒரு 2 தடவை இந்த ரீஜனுக்கு பக்கத்தில் போயிட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த விக் டு இந்த பாடி ரேஷியோவை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஜோன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 21,850 21,817 வரைக்கும் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் ஜோன்ஸ் இது. சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் இஃப் இன்கேஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து ஒரு அப்பு போகி இந்த ஜோன்ஸை கட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே திருப்பி ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை பார்த்துட்டு என்ட்ரி பண்ணுறது குட் பி a பெட்டர் திங். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டேஷன். சப்போஸ் இந்த ரீஜன் கட் ஆனாங்கன்னா மேலே போவாங்க. அன்டில் ஆர் அன்லெஸ், அதாவது இன்னைக்கான மார்க்கெட் மாதிரி இந்த ரீஜன் பக்கத்தில் போயிட்டு மேபி ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் டோட்டலி டிபெண்டட் அப்பான் திஸ் ஜோன். ஸோ இந்த ஜோன்ஸை மட்டும் கிளியரா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட கோஆர்டினேட்ஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் 21,850 to 21,820 வரைக்கும் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் ஜோன்ஸ் தான் இது. ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இது உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பிகாஸ் மார்க்கெட்டில் மேலே ஒரு பெரிய கேப் இருக்கு. கேப் யூஸ்வலாக நமக்கு வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி வாய்டாகவும் ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்செக்ஷன் கேப்பும் கூட. ஸோ அதனால ஹையர் ப்ராபபிலிட்டி மேலே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் அங்கே போய் ஸ்வீப் பண்ண ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். பட் ஸ்டில் இது நடக்கலாம், நடக்காமே போகலாம். பட் இந்த ரீஜனுக்கு மேலே கட் ஆச்சுனா மட்டும் உங்களோட என்ட்ரி பாசிபிலிட்டிஸை பாருங்க கால் ஆப்ஷன் சைடில். அன்டில் ஆர் அன்லெஸ் இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய சிம்பிள் அனாலிசிஸ். அண்ட் FIDA டேட்டா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு ஸ்லைட்லி பாசிட்டிவ் FI சைடில். அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக எதுவும் இல்லை. பெருசாக அதாவது கால் ஆப்ஷன் சைடில் அதிகமும் புட் ஆப்ஷன் சைடில் கம்மியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கால் ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. ஸோ ஓவராலாக புல்லிஷ்னஸ் FIDA டேட்டா சைடில் தெரியுது. அண்ட் பேங்க் நிஃப்டி சைடில் மூவ் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் ஆப்வியஸ்லி ஒரு கன்சால்டேஷன் தான். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாக ஒரு ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ஜோன்ஸை மட்டும் நாளைக்கான மார்க்கெட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நிஃப்டி மாதிரியே தான் பேங்க் நிஃப்டியும் இந்த ஜோன்ஸ் உடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ஜோன்ஸை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. பட் பேங்க் நிஃப்டியில் மேலே இன்னும் ரொம்ப தூரம் தள்ளி தான் ஒரு கேப் இருக்குது. ஸோ அது HDFCனால வந்த கேப் அது. ஸோ அதை நம்ம அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு இந்த ரீஜியனாக இருக்கும். ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா 26,663 to 26,154 விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் ஜோன்ஸ் இது. ஸோ ஒன்ஸ் இந்த லைனுக்கு மேலே நமக்கு சஸ்டெயின் ஆகிறப்ப, ஐ மீன் இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப, சஸ்டெயின் இந்த சென்ஸ் பிரேக் அவுட் ஆகி திருப்பி ரீடெஸ்டிங்காக வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்துச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் வந்துட்டு உங்களோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணலாம்.
ஓகேங்களா. அண்ட் அட் சேம் டைம்ல மேலே நிறைய லிக்விடிட்டியும் இருக்கும். ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருந்த இந்த கன்ஃபர்மேஷன், அதாவது இந்த இடத்துல வரும்போது ஒரு கேரக்டர் சேஞ்ச் பார்த்துட்டு என்ட்ரி பண்ணுங்க, ஆர்எல்ஸ் என்ட்ரி பண்ணாமல் இருக்கிறது குட் பி ஏ பெட்டர் திங். அண்ட் அதே மாதிரி இந்த ரீஜன் இதுக்கு ப்ரீவியஸாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகியிருக்கு. ஸோ அது கூடவே 2-3 ஆர்டர் பிளாக்ஸும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அதோட எஃபிஷியன்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அண்ட் அகைன் இந்த பாயிண்ட்கிட்டையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட்ஸ் பிளேஸ் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறதுக்கான முடிவு எடுத்துக்கோங்க. பட் ஸ்டில் நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது இந்த ரீஜன் தான். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வீடியோ பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.